ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி வச்சு பூரி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 முள்ளங்கியை தோல் சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது தேங்காய் துருவில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கி 1 கப் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. முள்ளங்கியில் இருக்கிற அந்த தண்ணியிலே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நமக்கு தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உருண்டைகளாக பிடிச்சி பூரி திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க. பூரி திரட்டும் போது சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெலிசா திரட்டாமல் கொஞ்சம் கனமாக திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திரட்டிக்கிட்டால் போதும். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பூரியாக போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், பூரி நல்லா உப்பெல்லாம் மேலே எழும்பி வருது. இப்போ திருப்பி போட்டுடலாம். சுவையான முள்ளங்கி பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பூரிலாம் நல்லா புஸ்ஸுன்னே இருக்குது. பாருங்கள், அதில் முள்ளங்கி போட்ட மாதிரியே தெரியல, எவ்வளோ சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்குது. இந்த முள்ளங்கி பூரியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.